க்ளோரி டு காட். தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு ஒவ்வொரு சோதனையும் வரும்போதும் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும் நம்மளால் எந்த அளவுக்கு தாங்க முடியும்னு. ஸ்கூலில் கூட ஹாலிடேஸ் வருதுன்னா டீச்சர்ஸ் 5th படிக்கிற பையனால் என்ன ஸ்பீடாக எழுத முடியுமோ 10th படிக்கிற பையனுக்கு எவ்வளோ எழுத முடியுமோ அதுக்கு தக்க மாதிரி தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. 20 நாள் எழுதுகிற ஹோம்ஒர்க்கை 2 நாளைக்கு எழுத சொல்ல மாட்டாங்க. அதே போல் என்னதான் பிசாசு சோதனையை கொடுத்தாலும் தேவனே அதை தாங்கி கொள்ளத்தக்கதான பக்குவத்தையும் அவரே நம்ம மனசில் வச்சுடுவார். பரிசுத்தவான்களே யோபுக்கு வந்ததான் மிகப்பெரிய சோதனை. கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சாலே தப்பான டிசிஷன் எடுக்கிற இந்த காலத்தில் 10 பிள்ளைகள் இறந்ததை பார்த்தும் தனக்குரிய அனைத்தையும் இழந்தும் அவ்வளவு அதிகமான வலியையும் தாங்கி கொள்ள செய்தது தேவனின் கிருபை மாத்திரமே. கூட இருந்தாதான் சண்டை போட்டே யோபு இன்னும் மனம் நோகட்டும்னு அவன் மனைவியை மட்டும் பிசாசு மிச்சம் வைத்தானோ என்னவோ. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் மனம் நோகச் செய்ய குழம்பி போன யோபுவிடம் தேவன் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீ உன் நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணு என்று. இஷ்டமில்லை என்றாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த உடனே சோதனையோடு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் தேவனே திறக்கிறார். இழந்து போன ஆஸ்திகள் ஆயுசு நாட்கள் இரட்டிப்பாகவும் மிச்சமான மனைவி மூலமாக 10 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் உங்கள் சோதனை காலங்களையும் சீக்கிரம் கடந்து ஜெயித்து இனிதே வாழ கிருபை செய்வாராக. நன்றி.